வழக்கறிஞர் அழகு சுந்தரம் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிகுந்த 12 தீர்மானங்களை உங்கள் முன்னால் வைத்திருக்கின்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர், அரசியலில் என் சமகால தோழன், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது, தேதிகள் கிளிபட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வைகோவின் பெயரை உச்சரித்து வாழுகின்ற சாதகப் பறவை என் லட்சிய தோழன் செந்தில் அதிபன் அவர்களே, எளியவன் என்னை இந்த மாநாட்டு தலைவராக முன்மொழிந்திருக்கின்ற பண்பாட்டு பெட்டகம், சிறுபான்மை சமுதாயத்தில் இருந்த என் தலைவன் வைகோவுக்கு கிடைத்திருக்கின்ற செல்வ சீதனம், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை சாசனம், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், நான் அதிகம் மதிக்கின்ற அண்ணன் டாக்டர் சதன் திருமலை குமார் அவர்களே, இந்த எளியவனை இங்கே வழிமொழிந்து உரையாற்றி இருக்கின்ற கழகத்தின் தலகர்த்தர்களே, எனக்கு பின்னால் நிறைவு பேருரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அச்சம் நீங்கிய தமிழ் இனத்தின் ஆணிவேர், மிச்சம் இருக்கிற தமிழர்களின் கடைசி நம்பிக்கை, தமிழர்களின் மானம் காக்க வானம் அதிர முழங்குகிற வல்லிடி, முரசொலித்து படை நடத்திய எதிரிகளின் மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வழித்தோன்றல், கடலை கண்டு பலர் கலங்கியோடிய காலத்தில் கடலில் களம் செலுத்திய கரிகாலன் வாரிசு, பொங்கும் அலைகடலை, புயலை, எரிமலையை, கங்குல் இருள்கிழிக்கும் கதிரவனின் ஒளிக்கற்றை, வேங்கையின் சீற்றத்தை, சிங்கத்தின் முழக்கத்தை, சங்கத் தமிழின் சாரத்தை அங்கம் சிலிர்க்க அறிவு பெற நமக்கு படைக்க காத்திருக்கின்ற பாட்டுடை தலைவன், என் உடல் இயக்கும் நல்லுயிர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக வாய்த்திருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, என் தலைவனை ஈன்று புறம் தந்த பெருமைக்குரிய அம்மா அவர்களே, கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி அண்ணா பிறந்த நாள் விழா மகாநாட்டை சிறப்பிப்பதற்கு அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்து இங்கு வந்து சங்கமித்திருக்கின்ற மானமுள்ள தமிழர்களே, பால் நினைந்தூட்டும் பரிவுள்ள தாய்மார்களே, இயக்கத்தின் விழா எலும்பாய், விதை முடிச்சாய், இரத்த நாளமாய், காவியத் தலைவன் வைகோவின் கண்ணின் மணியாய் விளங்குகின்ற கழகத்தின் தோழர்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, வணக்கம். வீரமும் ஈரமும் சுரக்கின்ற பரணியாற்றங்கரையில் தேவாரம் பூவாரம் சூட்டிச் சொரிந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த திருத்தலத்தில் இந்தியாவின் விடுதலை போருக்கு அகரம் எழுதிய மண்ணில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணா பிறந்தநாள் விழா மகாநாட்டில் எளியவன் தலைமையேற்று பேசுகின்ற வாய்ப்பை நான் இன்று பெற்றிருக்கிறேன். என்னுடைய பிறவியின் நோக்கம் உங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடுகிறேன், இன்றோடு நிறைவு பெற்று விடுகிறது என்கிற நிம்மதியில் உங்கள் முற்றத்தில் நான் இருக்கிறேன். மேடையில் உரையாற்றுவதற்கு வந்தால் வரிசையாக எனக்கு வந்து ஒத்துழைக்கின்ற தமிழ் எனக்கு இன்றைக்கு வரம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கனவுகள் காணுகிற கால் சட்டை பருவத்தில் இப்படி ஒரு மகாநாட்டுக்கு நான் தலைவனாக கூடிய தகுதி பெறுவேன் என்று நான் கனவில் கூட கருதியதில்லை. 1978 என்று கருதுகிறேன். நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு பாப்புலர் திரையரங்கில் நெருக்கடி நிலையில் நாம் என்ற தலைப்பில் நெருக்கடி காலத்திற்கு பிறகு
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுவதற்கு வந்தார்கள். என்னுடைய கிராமத்தில் இருந்த நானும்